நட்சத்திர வார பலன்கள் ஆகஸ்ட் 22 முதல் ஆகஸ்ட் 28 வரை. மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, கேது, சூரியன் திங்கள் முதல் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை அதிகரித்தாலும் ராசிநாதன் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகும், உங்கள் உடல்நிலை சீராகும். பரணி, சுக்கிரன் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதுடன் குரு பார்வைகளும் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும். திருமண வயதினருக்கு வரன் வரும், சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும், வரவேண்டிய பணம் வரும். கார்த்திகை 1ஆம் பாதம், சூரியன் ஆட்சியாக இருப்பதால் குடும்பத்தில் குழப்பம் விலகும், இழுபறியாக இருந்த சொத்து விவகாரத்தில் முடிவுகள் உண்டாகும். லாபஸ்தானம் பலமடைவதால் தேவைக்கேற்ப பணம் வரும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். அடுத்த ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். சூரியன் கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் வேலை பளு கூடும், அலைச்சல்கள் அதிகரிக்கும் என்றாலும் திங்கள் இரவு முதல் புதன் உங்கள் வேலைகளை லாபமாக்குவார். புத்திசாலியாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். ரோகிணி, குடும்பஸ்தானத்தில் உள்ள குருவின் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும், வியாபாரம் முன்னேற்றம் அடையும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்து விவகாரம் வெளிவரும், 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் உங்கள் உடல்நிலைகள் சீராகும், வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். இவர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் காளிகாம்பாள். அடுத்த மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள். முயற்சி லாபம் தரும், எதிர்பார்த்த பணம் வரும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்து வேலைப்பழு எதிர்ப்பு பகை ஏற்பட்டாலும் 3ஆம் இட சூரியனும் கேதுவும் உங்கள் நிலையை உயர்த்துவார்கள், அரசு வழி முயற்சி வெற்றியாகும். திருவாதிரை, பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வையுடன் ராகு இருப்பதால் அந்தஸ்து உயரும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் மறுபக்கம் செல்வாக்கு உயரும், பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகள் கிடைக்கும், திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும், பொன் பொருட்கள் சேரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர்.